ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரஃப்ஜிகிங் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நமக்கு வந்துட்டு பன்னி ஈவெண்ட் வந்துடும் 28ஆம் தேதி வந்துடும் இல்லையா. ஸோ வந்துட்டு என்ன ஈவெண்ட்டு எப்படி வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தெரிஞ்சிட்டு சரிங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஈவோ வேலட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம் இல்லையா, நமக்கு வந்துட்டு பர்பிள் கலரில், அதாவது ஊதா கலரில் வந்துட்டு நமக்கு சேஸ் பேண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதோட லுக்கு அண்ட் வந்து அதோட எஃபெக்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி தாப்பா இருக்குங்கிறது வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்க்க போகிற சரிங்களா. ஸோ இன்னும் பார்த்தோன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஃப்ஜி ஃபேமிலி. நீங்கள் தான் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருத்தர் தான். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் எடுத்துகிட்டு நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே முடிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னி பண்டில் வரும்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, கேலக்டிக் பன்னி பண்டில். ஸோ அதோட டேட்டா இருக்கட்டும் அண்ட் தென் பார்த்தோன்னா அது வந்துட்டு எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதோட டேட் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி சரிங்களா. இந்த மந்த் 28 லாஸ்ட்டு சரிங்களா. ஸோ அதுதான் கன்ஃபார்ம் டேட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்துட்டு எந்த மாதிரி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா எடிஷன் கோடி வந்துட்டு வருங்கிற மாதிரி போயிட்டுச்சு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தோன்னா அப்படி இல்லை, டோக்கன் டவர் ஈவெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோன்னா இன்னும் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு டோக்கன் டவர் இருக்கும். அண்ட் தென் பார்த்தோன்னா நம்ம எத்தனாவது எடுக்கிறோங்கிற அந்த எடிஷன் கோட் நம்பர் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் பார்த்தோன்னா கொடுப்பானுங்க சரிங்களா. ஸோ எடிஷன் கோடும் இருக்கும், அந்த டோக்கன் டவர் இருக்கும், சேர்ந்து பார்த்தோன்னா ஒரே ஈவெண்ட்டில் இருக்கும். நீங்கள் இப்போ ஆமாம் எப்படின்னு உங்களுக்கு புரிய இருக்கிறதுனா, இப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோனாக கிடைக்கும், நீங்கள் ஒவ்வொன்றா கிளைம் பண்ணுவீங்க. அப்படி தானே நீங்கள் பண்டல் கிளைம் பண்ணும்போது பார்த்தோன்னா, ஸோ நீங்கள் எத்தனாவது ஆளாக நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ ஸோ அந்த நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுவும் எடிஷன் கோட் ஐ மீன் அந்த நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதே இதில் நீங்கள் வந்துட்டு அவனுக்கு கொடுக்குற அந்த லக்கி நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த பன்னியோட ஃபிஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க இந்த மாதிரி சொன்னானுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும், அதான் 24ஆம் தேதி நமக்கு வந்துட்டு பன்னி ஃபிஸ்ட் வந்துடும்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி ப்ரோ ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நிறைய பேர் எடுப்பாங்க, அப்படி தான் இருக்க மாட்டாங்க. ஸோ எடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த பன்னி ஈவெண்ட் வரும்போது ஸோ அதுலேயுமே ஐ மீன் ஒரு சில பேர் எடுக்காமல் இருப்பாங்க இல்லையா, சில பேர் இது எடுக்காமல் ஸோ அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஈவெண்ட்டுக்காக ட்ரெஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்தோன்னா அதில் எப்படி நம்பர் கொடுப்பா அப்படி தானே. ஸோ அதில் வந்துட்டு லக்கி நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவானுங்கிறது தெரிஞ்சுக்கும் சரிங்களா. ஸோ ஒரு வேளை அப்படி இல்லாமல் ஓகே இங்கே எடுத்தவங்களுக்கு அங்கே லக்கி நம்பர் கிடச்சின்னா ஒரு வேளை டைமண்ட் ரீஃபண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஈவெண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கு சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க, 24ஆம் தேதி பன்னி ஃபிஸ்ட் ஈவெண்ட் வருது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு வந்துட்டு பன்னி பண்டில் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு வந்துருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மக்களே. அதுவும் ஒரு டோக்கன் டவர் வித்தின் பார்த்திங்கன்னா அந்த எடிஷன் கோடி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் மந்த்துக்கான ஈவோ வாலெட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தோன்னா க்ரோஸா. ஸோ இப்போ வந்துட்டு இதான் மெயினாக இருக்குது. ஸோ க்ரோஸா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உட் பேக்கரு, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் மேகசின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்குறது கொஞ்சம் லுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த பழைய க்ரீன் ஃப்ளேம் ட்ராகன் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்துட்டு ரிட்டன் வருதுங்கிறது தெரிஞ்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இல்லை, ஸோ ஜஸ்ட் ஃபார் லீக்ஸ் சரிங்களா. ஸோ இன்னும் நாள் இருக்கு இல்லையா, இன்னும் டேஸ் இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு பார்த்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த MP40 இருக்கு இல்லையா, 2.2 MP40. ஸோ அது வந்துட்டு வருங்கிற மாதிரி லீக்ஸ் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் லீக்ஸ் தான். ஸோ கன்ஃபார்ம் இல்லை, நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வருவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நான் என்னென்ன சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, OB51 அப்படின்ட்டு பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு புதுசாக ஏஞ்சலிக் பேண்ட் வருதுன்னு. ஸோ அதோட ஃபோட்டோ மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த லுக்கு ஸோ அதோட சேர்த்து வச்சுட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஐ மீன் அந்த கையில் இருக்கிறத பாருங்களேன், ஏதோ எப்படி சொல்கிறது, ரெக்குன்னா அந்த பேட்ஸோட விங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இல்லை, பார்க்குறது கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் ஐ மீன் பேண்ட் அண்டு ஷர்ட்டோனா. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா க்ளோவாலுமே பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, கிறிஸ்டல் அந்த இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பழைய பேண்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை விடவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்டு அண்ட் பார்த்தோன்னா லுக் வந்துட்டு இது பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எஃபெக்ட்லாம் வந்துன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. மெயிலுக்காக இருக்கட்டும் ஃபீமேலுக்காக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியான பேண்ட் தான். ஸோ அது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஏதோ அந்த மயிலோட அந்த தோகை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிஸ்மாட்டிக் ஃப்ளைட்னு சொல்லிட்டு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.
கையில் பார்த்தோன்னா 2 சைடும் வந்துட்டு விங்ஸ் இருக்கும். அந்த பேண்ட்டில் உள்ள அந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு விங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரீசிங் மோடு. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்துட்டு ஐ மீன் இந்த பண்டல்ஸ் வரும் இல்லையா, ஸோ அப்போ தானே அதுக்குள்ள வந்துட்டு வந்தவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளோவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஸோ நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவு ஓகேவா, கண்ணுக்கு ஓகேவா இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்பலாம் இதெல்லாம் இல்லை, ஓகே தான். ஸோ இது வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு மந்த் OB51 அப்படின்றது இந்த மந்த் எண்டிங்கில் வரும் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பாத் டப்பில் குளிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பண்டில் இருப்பதுன்னு. ஸோ அது கூட பார்த்தோன்னா அது மட்டும் இல்லை, ஸோ அது கூட பார்த்தோன்னா பேக்கு ஏதோ பார்க்கறதுக்கு அந்த பாத் டப் இருக்குல்லையா, ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு வாத்து குட்டி படுத்து கிடக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில். அப்புறம் ஐ மீன் ஓகே அது லூட் பாக்ஸாக ஓகே பேக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத் டப் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பைக்குக்கான ஸ்கின்னுமே வந்துட்டுனா வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சோம், சரிங்களா. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா பாத் டப்பில் வந்துட்டு குளிக்கிற மாதிரி பண்டலு. அப்புறம் அவனோட எப்படி சொல்லுறது காரை அது மீன் ஓகே பைக்காக இருக்கட்டும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸாக இருக்கட்டும், பேக்கு. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அதை மீன் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானுங்களும் தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு OB51 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு வரக்கூடிய ஒரு பண்டில், சரிங்களா. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுவும் அனிமையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நார்மலான ஒரு கொலாபில் வரக்கூடிய ஒரு பண்டல்ஸ் தான், சரிங்களா. சரி மக்களே, நான் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ இன்றைக்கான அப்படி இருந்துட்டு இவ்வளோ தான். ஸோ நான் நாளைக்கு வருவேன் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு இதை விட நல்ல அப்டேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா. ஸோ இப்போ நான் அவங்ககிட்டேருந்து போயிட்டு வரேன். பாய்.